ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸோட ஃப்ளோ சொல்லிடுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது we are starting from zero. கம்ப்ளீட் பேசிக்ஸ். எதுவுமே தெரியாத ஒரு பர்சன், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் புரியுற மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்ஸ். பேசிக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு லெவலில் கான்செப்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணிப்போம், ஃபேக்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணிப்போம். ஸோ பேசிக் லேயரை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த லேயர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். வாட் இஸ் தி ரியல் கான்ஃபிளிக்ட்? கான்ஃபிளிக்ட்குள்ள இருக்கிற முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன? இது செகண்ட் லேயர். அண்ட் தேர்ட் லேயர் சொல்யூஷன்ஸ். இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கா? ஓகேல. ஸோ கிளாஸோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் முடிக்கும் போது இந்த டாபிக்ல நீங்க ஒரு பேசிக் லெவல்ல இருந்து ஒரு ஆர்கானிக் இன்டெலெக்சுவல் லெவலுக்கு என்னென்ன ஐடியாஸ் தேவையோ அது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எடுத்த உடனே அந்த கான்ஃபிளிக்ட் சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பட் லாங் டர்ம்ல யூஸ் ஆகாது. ஸோ ஒரு ஃபவுண்டேஷனா பேசிக் லேயரை முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெர்ஸ்பெக்டிவ்ஸ், கான்ஃபிளிக்ட், சொல்யூஷன்ற இன்டெலெக்சுவல் லெவலுக்கு போகலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். இது உங்களோட வில்லேஜ் வச்சுக்கலாம், உங்க வில்லேஜ் இல்ல உங்க ஏரியா வச்சுக்கலாம். உங்க ஏரியாவில் ஒரு பிரச்சனை, ரோடு இல்ல, பஸ் வர மாட்டேங்குது, எனிதிங். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆள் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? அப்போ நமக்கான பிரச்சனையை நமக்காக ஆன் தி பிகாஃப் ஆஃப் பீப்புள், நம்ம ஏரியா மக்களுக்காக பேசுறதுக்காக ஒரு ஆள் இருக்கார். அவர் என்ன போவாரு? கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ரூமுக்கு போவார். பெரிய ரூம். இவரை மாதிரியே நிறைய பேர் வந்திருப்பாங்க. அந்தந்த ஏரியாவோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதை பத்தி பேச வந்திருப்பாங்க. அந்த பிளேஸ் என்னது? லோக்சபா வச்சுக்கலாமா? ரொம்ப சிம்பிளா. சோ இப்போ சொல்லுங்க, இந்தியாவில் லோக்சபா ஏன் முக்கியம்? இட் இஸ் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பாடி. எல்லா ஏரியாவோட பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பேசுறதுக்கான ஸ்பேஸே லோக்சபா தான். இப்போ அடுத்த பாயிண்ட் வரலாம்ல, நமக்காக இவர் ஏன் போகணும்? நாமளே போலாம்ல. பீப்புள்ஸ் டெமோக்ரஸினா அந்த டிஸ்கஷனே மக்களால இருக்கலாம்ல. ஏன் மக்கள் டைரக்டா போகாம மக்களோட பிகாஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் ஏன் போறாங்க? உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே டெமோக்ரஸி பிடிச்சிருந்தாலும் வாட் இஸ் டெமோக்ரஸி? பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். எல்லா விஷயத்திலையும் மக்களோட முடிவு, மக்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சுன்னா டெமோக்ரஸி. எல்லாருக்குமே தியரிட்டிக்கல் லெவலில் டெமோக்ரஸி இருந்தாலும் வாட் இஸ் ரியாலிட்டி? இந்தியாவோட பாப்புலேஷன் 140 கோடி. அப்போ எல்லாராலையும் ஒரு ரூம்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு, எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்க முடியும், பட் அதுவே டைம் ஆகல. இன்னும் இந்தியா முழுக்க டெக்னாலஜி ஸ்ப்ரெட் ஆக டைம் ஆகும். மேபி ஃபியூச்சர்ல டைரக்ட் டெமோக்ரஸி என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ரெஸ் பண்ண முடியும். டெக்னாலஜி அப்டேட் ஆயிடுச்சு, டைரக்டா பேசலாம், அது அப்டேட் வரலாம். பட் இப்போ புரியுதுல உங்களுக்கு, பார்லிமெண்ட்ன்றது ஒரு ரூம். அந்த ரூம்ல 140 கோடி மக்களும் உட்காந்து பேச முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? இது இந்தியா வச்சுக்கலாம். எல்லாராலையும் போயிட்டு ரூம்ல உட்கார முடியாது. அப்ப இந்தியாவை பிரிச்சிடலாம், நிறைய தொகுதியை பிரிச்சிடலாம். ஒரு 543 ஏரியாவை பிரிச்சிடலாம். ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரு 543 ஏரியாஸா பிரிச்சிடலாம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பேர் என்ன? கான்ஸ்டிடியூவன்சி, தொகுதி. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஏரியா வச்சுக்கலாம், இது ஒரு தொகுதி. இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்க சார்பாக அந்த எல்லா பிரச்சனையும் பேசுறதுக்கு ஒரு ஆள். அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? எலெக்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏரியாவில இருந்து நம்ம பிரச்சனை பேசுறதுக்கு இந்த கட்சியில் இருக்கிற ஆளை சூஸ் பண்ணலாம், ஓட்டு போடுவாங்க. இவர் தான் யாரு? அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் எலெக்ட் பண்ண பர்சனா, எலெக்டட் பர்சன் வச்சுக்கலாமா? ஸோ இந்த எலெக்டட் பர்சன் தான் அந்த ஏரியாவோட ப்ராப்ளம் பேசுற இந்த பர்சன். எங்க போவார்? டெல்லிக்கு போவார். டெல்லியில பார்லிமெண்ட்டுக்குள்ள லோக்சபாக்குள்ள போவார். ஓகேல. ஸோ சிமிலர்லி ஒவ்வொரு தொகுதியோட பிரச்சனையை பேசுறதுக்கு அந்த 543 ஏரியாஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எங்க வராங்க? பார்லிமெண்ட்டுக்கு வராங்க. ஸோ ஒவ்வொரு பர்சனும், ஒவ்வொரு எலெக்டட் பர்சனும் பார்லிமெண்ட் என்ன ஆகுறாங்க? அசம்பிள் ஆகுறாங்க. இதுக்கு அசம்பிள் ஆகுறாங்க, தன்னோட ஊரோட பிரச்சனை பேசுறதுக்கு அசம்பிள் ஆகுறாங்க. So it is an assembly. இப்போ சொல்லுங்களேன், it is assembly of rich people, assembly of the educated, assembly of the people, assembly of the people. people சூஸ் பண்ண தன்னோட ஏரியால இருந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணி அந்த பிகாஃப் ஆஃப் பீப்புள் அந்த ஏரியாவோட ரெப்ரஸன்டேட்டிவா ஒரு பர்சன் சூஸ் பண்ணி அனுப்புறோம். பேசிக் தான். இப்போ அடுத்த நீங்க யோசிங்க, உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்த பேசிக் ஐடியா, பார்லிமெண்ட்ல அந்த 543 பேரும் உட்காந்து அசம்பிள் ஆகி பேசுறாங்க. யாரோட வாய்ஸ்க்கு இம்பாக்ட் அதிகமா இருக்கும்? கண்டிப்பா இதை பொறுத்து இருக்காது. நம்ம சூப்பரா பேசுறோம், இன்டெலெக்சுவலா பேசுறோம், ப்ராப்ளம் சூப்பரா சம்மரைஸ் பண்றோம், அதனால இம்பாக்ட் இருக்காது. அந்த ஒவ்வொரு எலெக்டட் பர்சனும் அங்க பேசுற விஷயம் கிடையாது. நம்ம என்ன ப்ராப்ளம் பேசுறோமோ அதை பேசி கவர்மெண்ட் கிட்ட அந்த பிரச்சனை சரி பண்றதுக்கான டிமாண்ட் வைக்கணும். கரெக்டா? அந்த 543 பேரும் பேசி என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் கிட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க, இந்த ஒர்க்கை பண்ணணும். இப்போ சொல்லுங்க, யாரோட வாய்ஸஸை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும்? நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேர் பேசுறாங்கன்னா ஒரு விஷயத்துக்கு மோர் வாய்ஸஸ் இருக்குன்னா அதை கேட்பாங்க. ஒரு விஷயத்துக்கு ஃபியூர் வாய்ஸஸ் இருக்குன்னா வச்சிருவாங்க. அதானே? இது லோக்சபா, இது லோக்சபா. இதுல 543 சீட் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எத்தனை சீட்டு? 39 சீட். கரெக்டா? யோசிக்க முடியல. இந்தியா என்ன பண்றோம்? பிரிக்கிறோம், ஏரியா வைஸ் பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது தமிழ்நாடு கிடைச்ச சீட்டு 39 சீட், யூபி கிடைச்ச சீட்டு 80 சீட். அப்படி பார்க்கும்போது இந்த 543ல 39ன்றது 7.2%, 80ன்றது 14.7% பிரசென்டா. ஒரு தெரிஞ்சது. இப்ப சொல்லுங்க, யாரோட வாய்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்? எந்த பிரச்சனைக்கு ஓட்டு அதிகமா கிடைக்கும்? யூபி தானே. தமிழ்நாடா யூபியான்னு பேசும்போது யாரோட வாய்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்? யூபி தான். 80 சீட் இருக்கு. அப்ப தமிழ்நாடோட வாய்ஸ் 7%னா யூபியோட வாய்ஸ் 14%, டபுள் தி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ரீசன் என்ன? பாப்புலேஷன் அதிகம் இல்ல. பாப்புலேஷன் அதிகமாக நிறைய தொகுதி வருமா, நிறைய ஏரியா வருமா? 80 சீட். வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்தியாவோட பாலிடிக்ஸ்ல நம்பர்ஸ்ன்றது இட் இஸ் நாட் சிம்பாலிக். நம்பர் இஸ் பவர். நம்பர் பேஸ் பண்ணி தான் பவர் பாலிடிக்ஸ். தெரியுதானே? பார்லிமெண்ட்ல ஒரு லா வருது, அந்த லாவுக்கு நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க, எஸ் சொல்றாங்கன்னா லாபம் வரட்டும். இப்போ நிறைய பேர் நோ சொல்றாங்கன்னா, ஓட்டு போடலன்னா லா வர. அப்ப நம்பர் ஆஃப் சீட் தான் டிசைட் பண்ணுது எந்த லா வர வைக்கலாம், யாரை சிஎம் ஆக்கலாம், யாரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கலாம் முடிவு பண்ணதுல. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம ஸ்டேட்டோட ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் லோக்சபா. கரெக்டா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவோட பிரச்சனை என்ன டிமாண்ட் தேவையோ எல்லா எம்பிஸ் என்ன பண்றாங்க? மக்கள் சார்பாக எடுத்துட்டு வந்து லோக்சபால பேசுறாங்க. அதை கவர்மெண்ட் கேட்கணும். பட் உங்களுக்கு வந்து சீட் ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னா இப்படி யோசிங்களேன். ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரே ஒரு எம்பி மட்டும் தான் பார்லிமெண்ட்ல இருக்காங்க. அப்படின்னு என்ன ஆகும்? உங்க வாய்ஸ் இன்விசிபிளா வரல, உங்க ஸ்டேட் பிகம்ஸ் இன்விசிபிள். வாட் இஸ் தி பாயிண்ட்? பார்லிமெண்ட்ல எல்லா ஸ்டேட்டோட வாய்ஸும் கேட்கறதுக்குமான ஒரு பாலிசியை, ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி ஆகணும். இப்போ வரைக்கும் சேலஞ்ச் தான். ஓகேவா?
அப்போ லோக்சபால எத்தனை சீட்டுன்னு பேசுறோம்னா தட் இஸ் நாட் நம்பர் கேம்ஸ். இத்தனை சீட்டு இட் இஸ் நாட் நம்பர் கேம், இட் இஸ் பவர் கேம். ஸோ ஓகேல, ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் கிளியர்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் பேசிக் போகலாம். ஆல்ரெடி பார்த்த பேசிக்கை விட இன்னும் கொஞ்சம் பேசிக் எலிமெண்டரி ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, இந்தியாவை 543 ஏரியாவை பிரிக்கிறாங்க பார்த்தோமா. என்ன ரீசன்? எல்லா மக்களும் வந்து பேச முடியாது. ஓகே, இந்த 543 ஏரியாவா பிரிக்கணும்னு எதை வச்சு முடிவு பண்ணாங்க? 600 பிரிக்கலாம்ல, 700 பிரிக்கலாம்ல. அந்த 543 எதை வச்சு பிரிச்சாங்க? உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப பேசிக். ஸோ வாட் இஸ் தி பேசிக்? இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்குது, இந்தியா இஸ் பிகமிங் ஃப்ரீ. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன? இந்தியா சார்பா பிரச்சனையை பேசுறதுக்கு லோக்சபாவில் எத்தனை பேர் அனுப்பலாம், எத்தனை சீட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம்? யார் டிசைட் பண்றா? கான்ஸ்டியூஷனை உருவாக்குற மக்கள் பேசுறாங்க, பொலிட்டிஷியன்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க. சரி, அந்த டைம்ல வந்து பயங்கர ஃபார்முலாம் பேசல, ரொம்ப சிம்பிளா சொல்லியாச்சு. ஓகே, இந்தியோட பாப்புலேஷன் பாருங்க, 37 கோடி மக்கள். சரி, ஓகே. ஸோ தோராயமா ஒரு 7 லட்சம் மக்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், பார்லிமெண்ட்டுக்கு ஒரு 7 லட்சம் சார்பா, இன்னும் கிளியரா சொல்லணும்னா 7.5 lakhs, ஒரு 7.5 lakhs மக்களோட சார்பா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மெம்பர் அனுப்பலாம், ஒரு எம்பியை அனுப்பலாம், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் 7.5 lakhs பீப்புள்ஸோட ப்ராப்ளம். அப்படி பார்க்கும்போது இந்த 37 கோடி மக்களை வந்து ஒரு 7 லட்சமா பிரிச்சா எத்தனை சீட் வரலாம்? ஒரு 500 சீட் வரலாம். ஸோ 500 MPs. ரொம்ப சிம்பிள் ஐடியா தான். நம்ம ஸ்கூல்ல பண்ணுவாங்கல்ல, நம்ம கிளாஸ் ரூம்ல கிளாஸ் 10th வந்து 30 பேர், ஒவ்வொரு 10 பேருக்கு ஒரு லீடர், ஒவ்வொரு 10 பேருக்கு ஒரு லீடர். இப்போ எத்தனை லீடர்? 3 லீடர். ஒருவேளை ஃபியூச்சர்ல கிளாஸ் 10th 50 அதிகமாகுது. ஸோ பாப்புலேஷன் அதிகமாகும் போது எதுவும் அதிகமாகணும், லீடர் அதிகமாகணும். எத்தனை பேர்? 5 எவ்ரி 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லீடர். அதே ஐடியா தானே, சிம்பிள் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எவ்வளோ சிம்பிளிஃபை பண்றோமோ, எவ்வளோ ரீஇன்ஃபோர்ஸ் பண்றோமோ, ரிவைஸ் பண்ண பேசிக் செம ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ மைண்ட் லெவலில் திங்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் வருதுல, மேலே பார்த்தோம்ல, இந்தியாவோட பாப்புலேஷன் 37 கோடின்னு நமக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்கு வருவாங்கல்ல, என்ன எடுப்பாங்க? சென்சஸ் எடுப்பாங்கல்ல, எவ்வளோ பாப்புலேஷன், என்ன ஏஜ், எல்லாமே கேட்பாங்கல்ல. ஸோ 1952ல 37 கோடி பாப்புலேஷன், 497 சீட்டு. வருஷம் அதிகமாக என்ன ஆகும்? பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்கும். 1957 503 சீட்டு, 1967 520 சீட்டு, 1977 55 கோடி மக்கள். ஸோ ஆவரேஜா ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, 7 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி. 1977 வரும்போது என்ன முடிவு பண்றாங்க? அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி. லாஜிக் புரியுதா? 10 lakhsக்கு ஒரு சீட் அப்படின்னா 55 கோடி மக்களுக்கு 543 சீட். இப்போ யோசிக்க முடியுதா? 1977லயே 55 கோடி இருக்கும்போது 543 சீட்னா என்ன வருஷம்? 2026. பாப்புலேஷன் எவ்வளவு அதிகமா இருக்கு? 2011 படி 140 கோடி. இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப சீட் என்ன ஆகும்? இன்னும் அதிகமாகும்ல. பட் இந்தியா என்ன பண்ணிடுச்சு? 1977க்கு அப்புறம் சீட் அதிகமாகல. பட் நீங்க சொல்லுங்களேன், இப்ப சீட் அதிகமாகணுமா கூடாதா? கண்டிப்பா ஆகணும்ல. நிறைய மக்கள்னா அந்த மக்களுக்கும் எம்பிஸ் தேவையில்ல, ப்ராப்ளம் பேசுறது மக்கள் தேவை. ஸோ பார்லிமெண்ட்டை பெருசாக்கி தான் ஆகணும். இப்போ அடுத்து சொல்லுங்களேன், இந்த 55 கோடியில இருந்து 140 crore இந்த லெவலுக்கு சீட்டை பிரிச்சா எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான சீட்டு கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். 1977 இருந்து 2026 வரைக்கும் எந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்? எந்த ஸ்டேட்டோட ஃபேமிலியில 5 குழந்தை 6 குழந்தை பெற்றாங்களோ அந்த ஸ்டேட்ல பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். 10 லட்சமா பிரிக்கும் போது ஒவ்வொரு 10 லட்சத்துக்கும் நிறைய எம்பி சொல்லுவாங்க. கரெக்டா? யாருக்கு சீட்டு குறையும்? 1977 இருந்து 2026 பாப்புலேஷனை குறைச்ச ஸ்டேட்ஸ்க்கு சீட்டு ஆகும், குறையும் இல்ல. ஸோ ஒரு சைடுல பார்லிமெண்ட்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் முக்கியம், to rise out the voice இருந்துச்சாதான் பவர் இருந்தால் மட்டும் தான் இன்ஃப்ளூயன்ஸ். பட் இன்னொரு சைட்ல கவர்மெண்ட் சொல்லுது, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க, பாப்புலேஷன் பாலிசி உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும்ல, அந்த பாலிசியை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்ஸ் எது? சவுத் இந்தியன் ஸ்டேட். இப்போ 1977 இருந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசி, பாப்புலேஷன் பாலிசி அடாப்ட் பண்ணி பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸ் வந்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ். நிறைய தடவை பேசியாச்சு. அப்போ கவர்மெண்ட் பாலிசியை எஃபிஷியன்ட்டா நடைமுறைப்படுத்துனதுனால இப்போ 2026 மற்ற ஸ்டேட்ஸோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ எங்க சீட்டு கம்மியா இருக்கும், வாய்ஸ் கம்மியா இருக்கும். ஒருவேளை யூபி மாதிரி 1977 இருந்து பாப்புலேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணாம பாப்புலேஷன் நிறைய இருந்துச்சுன்னா ஃப்ரீயா விட்டுருந்தோம்னா எங்களுக்கு சீட் அதிகமாக கிடைச்சிருக்கும். அப்ப கவர்மெண்ட் பாலிசி நடைமுறைப்படுத்துறதுனால எங்களுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுது, சீட்டு குறையுது. இதுக்கு ஏதாவது சரி பண்ணுங்க. இதெல்லாம் பாயிண்ட், என்ன கான்ஃபிளிக்ட்? அப்ப இது வரைக்கும் கவர்மெண்ட் கொடுத்த சொல்யூஷன் என்ன? சரி, ஓகே, இந்தியாவோட நேச்சுரல் பாப்புலேஷன் எந்த கவர்மெண்ட் பாலிசியும் பாப்புலேஷன் பாலிசில வர்றதுக்கு முன்னாடி 1977 தான் இந்தியாவோட நேச்சுரல் பாப்புலேஷன் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டோட பாப்புலேஷன். அப்ப சீட் எத்தனை சீட் இருக்கு? 543 சீட். அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாப்புலேஷன் அதிகமானாலும் என்ன பண்ண தேவையில்ல, லோக்சபா சீட் அதிகமாக தேவையில்லை. ஸோ டெம்பரரி சொல்யூஷன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இஷ்யூவை நம்ம நிறைய தடவை பார்த்தாச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட்ஸாக சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ சேம் பாயிண்ட்டை மறுபடியும் பார்க்கலாம். 1970ஸ்லாம் இந்தியாவோட மேஜர் ப்ராப்ளம் என்ன சொல்றாங்க? பாப்புலேஷன். ஆவரேஜா ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு 5 இருந்து 6 குழந்தைங்க இருப்பாங்க. 1970s வரைக்கும். ஈவன் நீங்க அந்த டைம்ல இந்தியாவில் வில்லேஜுக்கு போனாலும் சரி, சிட்டிக்கு போனாலும் சரி, வில்லேஜ்ல ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 5 குழந்தைனா அர்பன்ல 4 குழந்தை இருக்கும். ஸோ இந்தியாவோட ஆவரேஜ்னு பார்த்தா கண்டிப்பா ஒரு ஃபேமிலியில 5 குழந்தை. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் சொல்லுவாங்களா? இந்தியாவில் ஒரு ஃபேமிலியோட ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன? ஒரு ஃபேமிலி வச்சுக்கலாம், ஒரு உமன் சொல்றதை விட ஃபேமிலி வச்சுக்கலாம். ஜென்ரலா உமன் வச்சா சொல்லுவாங்க ஒரு உமனோட லைஃப் டைம்ல எத்தனை குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தேவையில்லை. 1970s டைம்ல ஒரு ஃபேமிலியில எத்தனை குழந்தை பிறக்குது? அட்லீஸ்ட் 5. இந்தியாவோட ஆவரேஜ். ஸோ இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எப்படி இருக்கு? அதிகமா இருக்குல்ல. ஸோ இந்தியாவில் ரிசோர்சஸ் ரொம்ப கம்மி. அப்போ ரிசோர்சஸ் கம்மியா இருக்கும்போது பாப்புலேஷன் மட்டும் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? எல்லாருக்கும் சாப்பாடு ஃபீட் பண்ண முடியாதுல்ல. அந்த டைம் யோசிச்சு பாருங்க, மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்தியா முழுக்க பாப்புலேஷனை குறைக்கலாம். ஒவ்வொரு ஃபேமிலியோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டோட நம்பர் பார்த்தோம்ல, 5 பார்த்தோமா,
கொஞ்சம் குறைக்கலாம். ஸோ 1970s இருந்து பேரலாக இந்த ஒரு பாலிசி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இல்லை இப்படி பாருங்களேன், 1971 ஓகேவா, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் யூபியா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், எல்லா ஃபேமிலியோட சைஸும் 6 குழந்தைகள் வெரி ஹை. அதே 1970s சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் வச்சுக்கலாம், கேரளா, தமிழ்நாடு 1970s டைம்லையுமே 5 குழந்தைங்க தான், ஹை, வெரி ஹை. ஸோ யூபிக்கும் கேரளாவுக்கும் பார்க்கும்போது, யூபிக்கும் தமிழ்நாடு பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியோட சைஸ் வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அந்த ஃபேமிலியில் 6 குழந்தைங்கன்னா இங்கே 5 குழந்தைங்க. அப்போ இந்தியா முழுக்க டிஎஃப்ஆர் ரொம்ப அதிகமாக இருக்கு, பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் பிரச்சனை வரும். ஸோ பாப்புலேஷனை குறைக்கலாம், ஃபர்டிலிட்டி ரேட்டை குறைக்கலாம். ஸோ பாப்புலேஷன் பாலிசி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாலிசி இந்த டைமில். ஸோ கேரளா என்ன பண்ணியிருக்கு, 1970s போட்ட அந்த நேஷனல் பாலிசி, பாப்புலேஷன் பாலிசி பேஸ் பண்ணி தன்னோட டிஎஃப்ஆரை 5 1.3 மாத்திருக்கு. ஒரு ஃபேமிலியில மேக்ஸிமம் ஒரு குழந்தை தான். தமிழ்நாட்டோட டிஎஃப்ஆர் 1.3, ஆந்திரா, தெலுங்கானா டிஎஃப்ஆர் வந்து 1.5. ஆச்சு புரியுதா? 1970s நம்ம ஊர்ல 4 குழந்தைங்க 5 குழந்தை இருந்த ஃபேமிலி இப்போ ஒரு குழந்தை தான், 2 குழந்தை தான், 2 அதிகம், 1 தான் மோஸ்ட்லி. 2023 ஸ்டேட்டஸ். ஸோ லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்ல 40 இயர்ஸ்ல 50 இயர்ஸ்ல பாப்புலேஷன் பயங்கரமா குறைச்சிருக்கும். பட் இவங்க என்ன பண்ணல, யூபி 6 குறைச்சு 2.6, பீகார் 2.8, மத்திய பிரதேஷ் 2.4, ராஜஸ்தான் 2.3. அப்ப தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் நார்த் ஸ்டேட்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? இங்கே 2.5678னா இங்கே 1.3, நடுவில் 1.3 கேப் இருக்குல்ல. அப்போ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை விட இன்னும் எஃபிஷியண்டாக நாங்கள் நம்பர்ஸை குறைச்சிருக்கோம். நம்பர்ஸை குறைச்சதுனால 1981 அடுத்த சென்சஸ், 1991 அடுத்த சென்சஸ், 2001, 2011, 21 ஒவ்வொரு சென்சஸ்லையும் நார்த் இந்தியாவோட சவுத் இந்தியாவில் பாப்புலேஷன் கம்மியாயிட்டே இருக்கும். பாப்புலேஷன் கம்மியாக எங்களுக்கு சீட்டு லோக்சபாலையும் கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ எந்த ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் பாலிசி எஃபெக்டிவா 1 லெவலுக்கு குறைச்சிருக்கோ அந்த ஸ்டேட்ஸுக்கு லோக்சபாவில் வாய்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ரீசென்ட் சென்சஸை பயன்படுத்தினா லோக்சபாவில் எஃபிஷியண்டா பாப்புலேஷனை குறைச்ச ஸ்டேட்ஸோட பவர் குறையும். ஸோ என்ன பண்ண வேணாம், ரீசென்ட் சென்சஸை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ண வேணாம். இப்போதைக்கு டெம்பரரியா பாப்புலேஷன் பாலிசி வராம நேச்சுரலா பாப்புலேஷன் வச்சுல அதெல்லாம் பார்த்தோம். 1971 சென்சஸ் இதுல எல்லா ஸ்டேட்லயும் பாப்புலேஷன் நேச்சுரலா இருக்கு. இப்போ என்ன சீட்ஸ் இருக்கோ அந்த சீட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃப்ளிக்ட்டுக்கான டெம்பரரி சொல்யூஷன் இந்த சொல்யூஷன் தான். திஸ் இஸ் தி டெம்பரரி சொல்யூஷன். அப்போ அடுத்தடுத்த கவர்மெண்ட் வரும்போது எந்த கவர்மெண்ட்டும் டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது. 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி தான் லோக்சபா சீட் இருக்கணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல இந்த டெம்பரரி சொல்யூஷன் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிடலாம். யார் முடிவு பண்ணது? இந்திரா காந்தி முடிவு பண்ணது. பட் நல்லா யோசிங்களேன், இந்த டெம்பரரி சொல்யூஷனை ஜஸ்ட் லைக் தட் கொண்டு வர முடியாது. என்ன ரீசன்? ஐடியா சொல்யூஷன் சிம்பிள், பட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணோம்ல. எஸ், இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 82 தெளிவா சொல்லிடுச்சு, டீலிமிட்டேஷன் இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி மேண்டேட்டரி. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் சென்சஸ் எடுக்கிறீங்க, அண்ட் சென்சஸை பேஸ் பண்ணி பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி சீட்ஸை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும், டீலிமிட்டேஷன் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் கம்பல்சரி, ஆர்டிகல் 82. அப்போ கான்ஸ்டியூஷன்லேயே தெளிவாக சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும், சென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கா டீலிமிட்டேஷன் பண்ணி சீட்ஸை பிரிச்சு கொடுத்து ஆகணும். இட் இஸ் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டரி. பட் நம்ம என்ன பண்றோம், 1971 பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிருக்கலாம், டீலிமிட்டேஷனை சீட்ஸ் பிரிக்கிறத ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த ஐடியா கொண்டு வரத ரொம்ப சிம்பிளா ஒரு கவர்மெண்ட் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷனை திருத்தணும், இந்த ஆர்டிக்கலை மாற்றணும். இந்திரா காந்தி கவர்மெண்ட் அந்த ஆர்டிக்கலை திருத்துறாங்க, அப்டேட் பண்றாங்க. ஸோ 1976 கான்ஸ்டியூஷனை இந்திரா காந்தி கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல அப்டேட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, எவ்ரி 10 இயர்ஸ் நீங்க சென்சஸ் எடுத்துக்கலாம், பட் பார்லிமெண்டோட சீட்ஸ் எத்தனை சீட்ஸ் முடிவு பண்றோம்ல டீலிமிட்டேஷன், அது வந்து 1971 என்ன சென்சஸோ என்ன பாப்புலேஷனோ அதுக்கேற்ற சீட் தான் இருக்கணும். இவன் 1980s 90s பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் சென்சஸ் எடுத்தாலும் அந்த சென்சஸை பார்லிமெண்ட்ல பயன்படுத்த வேண்டாம். 1971 இருக்கிற பாப்புலேஷனே பயன்படுத்திக்கலாம். என்ன ரீசன், 1971 அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் பாப்புலேஷன் பாலிசியை நடைமுறைப்படுத்துறது டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. ஸோ நேச்சுரலா இருக்கிற பாப்புலேஷன் 1971 டைம்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போ வரைக்கும், அப் டு 2000 வருஷம் வரைக்கும் there is no ரீடிஸ்ட்ரிபியூஷன். சென்சஸ்ல சொல்ற பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் சீட்ஸை பண்ண வேண்டாம். ஸோ 2000 இயர் வந்துருச்சு, அந்த ஃப்ரீஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க, மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. யார் பண்றா, அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன சொல்றாரு, கான்ஸ்டியூஷன் மறுபடியும் அப்டேட் பண்றாரு. 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டா எந்த வருஷம், 2001 நினைக்கிறேன். எஸ், பார்லிமெண்ட்டுக்கான சீட்டை சென்சஸை 1970s ஏற்ற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிருக்கலாம். எப்போ வரைக்கும், 2026 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிருக்கலாம். ஸோ 2026 வரைக்கும் எத்தனை சென்சஸ் எடுத்தாலும் பாப்புலேஷன் அதிகமானாலும் அந்த பாப்புலேஷனை பார்லிமெண்ட் சீட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணினா என்ன ஆகும், 1970s இருந்து 2000 வரைக்கும் 2015-20 வரைக்கும் நிறைய ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் குறைச்சிருப்பாங்க, வாலண்டரியா குறைச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சீட் கம்மியாகிற மாதிரி ஆயிடும், பிரச்சனை வரும், வேண்டாம். பட் 2026 அப்புறம் எடுக்க போற சென்சஸ் இருக்குல்ல, அந்த சென்சஸை பயன்படுத்திக்கலாம். ஸோ ஓகேல, ஸோ கான்ஸ்டியூஷன் அப்டேட் பண்ணி 2026 வரைக்கும் தான் 1970 சென்சஸை பயன்படுத்த முடியும். ஓகேவா? இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு, ரொம்ப சிம்பிள் ஆக்ஷன்னா அதே தான். 2026 2026 முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 25 இயர்ஸ் என்ன பண்ணலாம், அதே பழைய சென்சஸையே அதே சீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். பட் அது கரெக்ட் கிடையாதுல்ல. ஃபெடரலிசம் ஆங்கிள் பார்த்தோன்னா
எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் மரியாதை தரணும். அந்த ஆங்கிள் பார்த்தா கரெக்டாக இருக்கலாம். பட் எல்லா தொகுதியிலும் பாப்புலேஷன் இப்படியா இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ என்ன பண்ண முடியாது, இன்னமும் நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது இல்லை. கண்டிப்பாக இந்த டைமில் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி சீட்டு பிரித்து தான் கொடுத்தாகணும்ல. ஸோ சீட்டை பிரித்து கொடுத்தாகணும். அட் த சேம் டைம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸை சேஃப் கார்டு பண்ணி தான் ஆகணும். அப்போ இது வரைக்கும் பார்த்த பேசிக் கீவேர்டு புரிஞ்சிச்சுல. வாட் இஸ் சென்சஸ்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பாப்புலேஷன் கவுண்டிங் சொல்லலாமா. எப்போ எடுப்பாங்க? எவ்ரி 10 years. கடைசி எப்போ எடுத்தாங்க? 2011 எடுத்தாங்க. அப்போ என்ன பாப்புலேஷன்? 140 கோடி. இந்த 140 கோடிக்கு ஏற்ற மாதிரி தொகுதியை பிரிச்சாங்களா? பிரிக்கல. என்ன ரீசன்? பாப்புலேஷன் பாலிசி. இது புரியுதுன்னு? எஸ். அப்போ என்ன பண்ணல? சென்சஸ் எடுத்தாச்சு, பட் தொகுதியை பிரிக்கல, அதாவது டீலிமிட்டேஷன் பண்ணல. ஸோ 2011 அதுக்கப்புறம் 10 yearsனா 21 கோவிட் வந்திருக்கு. கோவிட்க்கு அப்புறம் பண்ண முடியல. ஸோ டிலே ஆகி April 1, 2026 சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி 140 கோடி மக்கள் 2011 2026 சென்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் சென்சஸ் 27. எப்போ முடியும்? அக்டோபர் 2028 முடியும். ஓகேவா? ஸோ அப்போதான் கிளியரா இந்தியாவோட பாப்புலேஷன், ரியல் பாப்புலேஷன் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம்? தொகுதியை பிரிக்கலாம், டீலிமிட்டேஷன் பண்ணலாம். சரி, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த லோக்சபாவில் ஏன் எல்லா மக்களும் போய் உட்கார முடியாது? ப்ராக்டிகலா பாசிபிள் கிடையாது. 140 கோடி மக்களும் பேச முடியாதுல்ல. ஸோ எம்பிஸ் அனுப்புறோம். யோசிச்சு பாருங்களேன். இப்போ எம்பிஸே வந்து லோக்சபாக்குள்ள 2000 பேர் வச்சுக்கலாம், 2000 பேர் இருக்காங்க வச்சுக்கலாம். அதுவே ப்ராப்ளம் தான். ரெப்ரஸன்டேட்டிவ்ஸே பார்க்க அதிகமாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல 1971 ஒரு 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படி போட்டா 140 கோடி மக்களுக்கு. இப்போ அடுத்த சென்சஸ்க்கு அப்புறம் 160 வச்சுக்கலாம். எம்பிஸ் நிறைய பேர் வந்துருவாங்கல்ல. ஸோ மேபி என்ன பண்ணலாம்னா 10 lakhs 12 lakhs மாற்றலாம், 15 lakhs மாற்றலாம். 15 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வைக்கலாம். அப்போ அட் டைம் ரெண்டு பண்றோம். பாப்புலேஷன் அதிகமாக சீட் அதிகமாக ட்ரை பண்றோம். பிளஸ் அந்த சீட் ரொம்ப அதிகமாகிடாம பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேப் வைக்கிறதுக்கு ஒரு எம்பிக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் பண்ணலாம். 10 12 15 அதுவும் அதிகமாக்கலாம். லாஜிக் புரிஞ்சுல. ஸோ அதை விட்டுருங்க, கான்ஃபிளிக்ட் வந்துடலாம். 1971 ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. 2028 சென்சஸ் அதுக்கேற்ற மாதிரி தொகுதி பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் போது எந்த மக்களுக்கு அதிகமான சீட் கிடைக்கும்? பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாத ஸ்டேட்டுக்கு அதிகமான சீட்ஸ். யாருக்கு அதிகமான சீட்டு கிடைக்குதோ அந்த சீட்டை பேஸ் பண்ணி, அந்த வாய்ஸை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகும். எந்த கவர்மெண்ட் வருதோ அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டேட்டுக்கு என்ன வரும்? காசும் வரும். ஸோ ஜஸ்ட் நம்பரை பொறுத்து தான் ஒரு ஸ்டேட்டோட ஃபியூச்சரே இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இது வரைக்கும் என்னென்ன பேசிக்ஸ்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ் பண்ணலாமா? பார்லிமெண்ட்டோட சீட்ஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் பார்த்தோம்ல. ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி. பாப்புலேஷன் அதிகமாக என்ன பண்ணணும்? சீட்ஸையும் அதிகமாகணுமா? அந்த சீட்ஸை அதிகமாகிறதுக்கான ப்ராசஸ் தான் என்னது? டீலிமிட்டேஷனா. ஸோ டீலிமிட்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரிய வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் 2027 சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்சஸ்ல சொல்லப்பட்ட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணி முடிக்கிறோம்னா நமக்கு என்ன தெரிய வரும்? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை சீட்ஸ், எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான சீட் எல்லாம் கிளியரா தெரிஞ்சிரும்ல. எஸ். அண்ட் இந்தியாவோட டீலிமிட்டேஷன்ல வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ்? 1971 இருந்து டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ்டா. ஸோ இதனால என்ன ப்ராப்ளம்? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு தொகுதி, 10 லட்சம் மக்கள். இந்த 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எலெக்டட் மெம்பர் 1971 மேபி 1971 இருந்து 2026 இந்த தொகுதியில் பாப்புலேஷனாக இருப்பாங்க 10 லட்சத்துல இருந்து 20 lakhs ஆயிருக்கலாம், 30 lakhs ஆயிருக்கலாம், 40 lakhs ஆயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு தொகுதியிலிருந்து இந்த ஏரியாவில் 10 lakhsல இருந்து 40 lakhs அளவுக்கு பாப்புலேஷன் அதிகமாயிட்டா வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுது? இந்த 40 லட்சம் மக்கள் சொன்னா சேர்ந்து ஒரு எம்பியை சூஸ் பண்றாங்க. கரெக்டா? இன்னொரு தொகுதி வச்சுக்கலாம். இன்னொரு தொகுதியில சேம் 1971 படி 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வச்சுக்கலாம். 71 இருந்து 2026 பாப்புலேஷன் 20 lakhs வச்சுக்கலாம். அப்போ இந்த தொகுதியில் 20 lakhs மக்கள் சேர்ந்து ஒரு எம்பியை சூஸ் பண்றாங்க. இப்போ சொல்லுங்களேன், எந்த மக்களோட ஓட்டோட வேல்யூ வந்து ரொம்ப வீக்கா இருக்கு? இந்த மக்கள் தானே. வாட் இஸ் ரீசன்? இந்த தொகுதியில் 40 லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு எம்பி சூஸ் பண்றாங்க. பட் இந்த தொகுதியில் ஜஸ்ட் 20 lakhs பேர் சேர்ந்து ஒரு எம்பி சூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு எம்பியோட ஓட்டு வேல்யூ என்ன ஆகுது? டிஃபர் ஆகுதுல்ல. அப்போ பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தொகுதி பிரிக்கலனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதிக்கு 15 லட்சம் இல்ல 10 லட்சம், 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி அப்படி ஈக்குவலா பிரிக்கலனா மக்களோட ஓட்டு வேல்யூ பார்க்க எப்படி இருக்கும்? டிஃபர் ஆகும்ல. டிஃபரன்ஸ் புரியுதுல? எஸ். யோசிச்சு பாருங்களேன். இந்த ரெண்டு பேரும் பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க, பேசுறாங்க. என்ன பேசிப்பாங்க? என்னோட ஓட்டு வேல்யூ வந்து 40 லட்சம் மக்கள் சேர்ந்து போட்ட வேல்யூ, என்னோட ஓட்டு வேல்யூ வந்து 20 lakhs மக்கள் போட்ட வேல்யூ. அப்ப எம்பிக்கு நடுவில் அந்த ஓட்டு வேல்யூ எப்படி இருக்கு? டிஃபர் ஆகுது. அந்த டிஃபரன்ஸ் புரியுதுல? 40 லட்சத்துக்கு ஒரு எம்பி, 20 lakhsக்கு ஒரு எம்பி. அப்ப இந்தியாவில் ஒவ்வொரு தொகுதியும் பார்க்கும்போது எப்படி இருக்கு? வேல்யூ டிஃபரெண்டா இருக்குல்ல. ரீசன் என்ன? 1971 அப்படி இருக்கிறோம். 10 lakhsனு பிரிச்ச தொகுதியை இப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க. ஒரு தொகுதியில் 30 லட்சம், ஒரு தொகுதியில் 40 லட்சம், ஒரு தொகுதியில் 50 லட்சம். இப்போ ஒவ்வொரு எம்பியோட ஓட்டு போட்டு வந்த வேல்யூ வந்து பாப்புலேஷன் வைஸ் அந்த ஏரியா வைஸ் பார்க்கும்போது டிஃபராக இருக்கு. ஈக்குவாலிட்டி இல்லை. லாஜிக் புரியுதா? இந்த 40 லட்சம் மக்கள் சேர்ந்து என்ன பண்ணிருக்கலாம்? 2 எம்பி சூஸ் பண்ணிருக்கலாம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 20 lakhs மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு எம்பி சூஸ் பண்றாங்கன்னா இந்த 40 லட்சம் மக்கள் 2 எம்பி சூஸ் பண்ணலாம்ல. பட் என்ன பண்ணல? பிரிக்கல. பாப்புலேஷன் அதிகமாகும், சீட்டை பிரிக்கல, டீலிமிட்டேஷன் பண்ணல. ஓகேவா? ஸோ நீங்க 1950s 60s 70sலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா தொகுதியும் ஈக்குவல் பாப்புலேஷன் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தொகுதியில் பாப்புலேஷன் வந்து ஒரு தொகுதியில் பாப்புலேஷன் 6 லட்சம்னா எல்லா தொகுதி பாப்புலேஷனும் 6 லட்சம் இருக்கும். 6 லட்சம் 6 லட்சம் 6 லட்சம். ஒரு தொகுதியில் பாப்புலேஷன் 10 லட்சம்னா எல்லா தொகுதியில் பாப்புலேஷனும் 10 லட்சம். ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் ஜெயிச்சு வர்றவங்களோட வெயிட்டேஜ் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்குல்ல. அதுக்கு என்ன ரீசன்? ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமும் டீலிமிட்டேஷன் பண்ணியாச்சு. பட் என்ன பண்ணல? 70sக்கு அப்புறம் பண்ணாதனால இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் கேரளாவில் இருக்கிற ஒரு தொகுதியில் 6 லட்சமா அந்த ஒரு தொகுதி 13 லட்சம் பாப்புலேஷன் இருக்கும். 13 lakhs பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு. பட் என்ன பண்ணல? பிரிக்கல.
அப்போ 13 lakhs மக்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எம்பி சூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி தொகுதி 6 lakhs இருந்த ஒரு தொகுதி, தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதி 15 lakhs voters இருக்காங்க. ஸோ 15 lakhs voters ஒன்றா சேர்ந்து ஒரு எம்பி சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 6 லட்சமாக இருந்த ஒரு தொகுதி யூபியில் 19 லட்சம் 21 லட்சம் அதிகமாக இருக்காங்க. இப்போ 21 lakhs ஆஃப் பீப்பிள் ஒரு தொகுதியில் இருந்துக்கிட்டு ஒரு எம்பி சூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணியாகணும், டீலிமிடேஷன் பண்ணியாகணும். டீலிமிடேஷன் கண்டிப்பாக பண்ணி எல்லா தொகுதி ஈக்குவலாக மாற்றணும் பாப்புலேஷன் வைஸ். உங்களுக்கு தெரிஞ்சது தானே? எஸ். ஒன் செகண்ட் யோசிங்களேன். இப்போ பார்த்தோம்ல, இது யாருக்கு ப்ராப்ளம்? கேரளாவுக்கா யூபிக்கா? யூபிக்கு தானே. இது யோசிக்க முடியுதா? கேரளாவில் ஒரு தொகுதியில் பாப்புலேஷன் 13 lakhs அதிகமாக இருக்குது. ஸோ 13 lakhs மக்கள் சேர்ந்து ஒரு எம்பி சூஸ் பண்ணுறாங்க. பட் யூபியில் 6 lakhsல இருந்து 21 lakhs இருக்காங்க. 21 லட்சம் மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு எம்பி தான் சூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன கேட்பாங்க, எங்கள் மக்களுக்கு வேல்யூவே கிடையாது, பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறோம், பட் எங்களுக்கு ஏற்ற எம்பிஸ் நாங்கள் என்ன பண்ண முடியல, சூஸ் பண்ண முடியல. கேரளா பாருங்க, ஜஸ்ட் 13 lakhs தான் ஒரு எம்பி சூஸ் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் 21 லட்சம் இருக்கிறோம், நிறைய எம்பி சூஸ் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுங்க, தொகுதி பிரிங்க, டீலிமிடேஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், டீலிமிடேஷன் பண்ணி தான் ஆகணும். டீலிமிடேஷன் பண்ணுறதுக்கு எது ஃபர்ஸ்ட் எடுக்கணும், சென்சஸை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். சென்சஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ முடியும் 2028 தான் முடியும். அடுத்த நேஷனல் எலெக்ஷன் எப்போ, 2029 அடுத்த லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ டிஃபரன்ஸ் புரியுதா? இந்தியாவோட சென்சஸே 2028 தான் முடியும்னா, சென்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சென்சஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பெரிய வேலை இருக்கு, டீலிமிடேஷன். இந்தியா முழுக்க தொகுதி கரெக்டாக பிரிக்கணும் பாப்புலேஷன் வைஸ். அப்போ டீலிமிடேஷன் ப்ராசஸ்ன்றது ரொம்ப ஷார்ட்கட் கிடையாது, ஈஸி ப்ராசஸ் கிடையாது, ரொம்ப டைம் ஆகும். அப்போ கண்டிப்பாக இப்போ 2026 சென்சஸ் நடக்குது இல்லை, இதை பேஸ் பண்ணி தான் சீட்டை பிரித்து தரணும்னா 2029 எலெக்ஷனில் பிரிக்க முடியாது. பாயிண்ட் புரியுது இல்லை? சென்சஸ்க்கு அப்புறம் டீலிமிடேஷன் பண்ணுறதுக்கே ஒரு 3 years ஆகிடும், லாங் ப்ராசஸ். அப்படி பார்த்தா அடுத்த எலெக்ஷனும் கஷ்டம், 2034 எலெக்ஷனில் தான் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம், டீலிமிடேஷன் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட் இருக்குல்ல 2026, இதை யூஸ் பண்ண வேணாம். நம்ம கிட்ட 2011 சென்சஸ் இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்குமே பார்லிமெண்ட்ல இதை பயன்படுத்துறோம், 1970s தான் பயன்படுத்துறோம். இப்போ அதுக்கு பதில் இப்போ ரீசெண்டாக என்ன இருக்கு, 2011 இருக்கு. இதை பேஸ் பண்ணி தொகுதி பிரிச்சுக்கலாம். டீலிமிடேஷனை இந்த இயரை பேஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். 2026 டிபெண்ட் பண்ணா இன்னொரு 6-7 years ஆயிடும். அப்போ என்ன பண்றாங்க, இதுக்கேற்ற மாதிரி பார்லிமெண்ட்ல ஒரு பில்லை கொண்டு வராங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணணும். என்ன ரீசன், இந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் பார்த்தோம்ல, என்ன சொல்லிருக்காங்க, 2026 வரைக்கும் நம்ம பயன்படுத்த வேண்டியது 1970 சென்சஸ் தான். ஸோ 26க்கு அப்புறம் சென்சஸை எடுத்து டீலிமிடேஷன் பண்ணி என்ன மெத்தட் வருதோ அப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுது, 26 டைம் ஆகிடும், 2011 பயன்படுத்திக்கலாம். கரெக்டாக? அப்போ ஆல்ரெடி இருக்கிற பாயிண்ட்ஸை கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணணும், திருத்தணும். ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 131st அமெண்ட்மெண்ட் பில் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இந்த பில் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஆர்டிகல் 82 அகைன் சேஞ்ச் பண்ணுது. ஆர்டிகல் 82 என்ன பண்ணுச்சு, டீலிமிடேஷனை ஃப்ரீஸ் பண்ணிடுச்சுல. 1976 என்ன பாப்புலேஷனோ என்ன சென்சஸோ அதை பேஸ் பண்ணி தான் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆர்டிகல் என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். என்ன சேஞ்ச் பண்ணுறோம், பார்லிமெண்டோட சீட்ஸை, சட்டமன்றத்தோட சீட்ஸை, எல்லா சீட்ஸையும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், டீலிமிடேஷன் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி, 2011 சென்சஸை பேஸ் பண்ணி சீட்டை பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்ல இப்போ 543 சீட். எப்படி பார்த்தோம், 1970s பாப்புலேஷன்ல பார்த்தா 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி. 1971ல இந்தியாவோட பாப்புலேஷன் 54 கோடி மக்கள். என்ன முடிவு பண்றாங்க, 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி. ஸோ 10 lakhsக்கு ஒரு எம்பினா 54 கோடி மக்களுக்கு எத்தனை எம்பிஸ், 543 எம்பிஸ். ஃப்ரீஸ் பண்ணியாச்சுல. என்ன பண்ண போறோம், அப்டேட் பண்ண போறோம். 2011 சென்சஸை பேஸ் பண்ணி சீட்ஸை பிரிக்கலாம். என்ன ரீசன், பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு, நிறைய எம்பிஸ் தேவைப்படுறாங்க. 2011 சென்சஸ்ல இந்தியோட பாப்புலேஷன் எவ்வளோ, 120 கோடி. 54 கோடியில இருந்து 120 கோடியா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு. சேம் லைக் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பினா இந்த 540 இருந்து 120 கோடி மக்களுக்கு எத்தனை எம்பிஸ் வரணும், மேக்ஸிமம் பார்த்தா 850 சீட். லிங்க் பண்ண முடியல, பாப்புலேஷன் 54 கோடியில இருந்து 120 கோடி 2011. இப்போ சீட் என்ன பண்ணி ஆகணும், அதிகமாக்கணும்ல. 543 இருந்து 850. ஸோ அப்ராக்சிமேட்லி 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி வச்சுக்கிட்டா 120 கோடி மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 850 எம்பிஸ் தேவை லோக்சபால. இந்த 850ல 815 ஃபார் ஸ்டேட்ஸ், 35 ஃபார் யூடிஸ், யூனியன் டெரிட்டரிஸ். அண்ட் ரொம்ப முக்கியமானது 2023ல நரி சக்தி வந்தன் அபிநியம், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட். லோக்சபாவோட சீட்ல 33% ரிசர்வேஷன் பெண்களுக்கு தரணும். ஆக்டை கொண்டு வந்தாச்சு. பட் ரியாலிட்டியில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம், லோக்சபாவில் பிரசன்ட் எத்தனை சீட் இருக்கு, 545 சீட் வச்சுக்கலாம். இந்த 545 இருக்கிறது மோஸ்ட்லி யாரு, ஆண்கள் தானே. இப்ப ஆக்ட் என்ன சொல்லுது, இதுக்கப்புறம் லோக்சபாவில் ரிசர்வேஷன் இருக்கு, 33% சீட் யாருக்கு, பெண்களுக்கு. ஸோ அப்படியே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 545 சீட்ல 33% சீட் வந்து கேர்ள்ஸ் கொடுத்துருவோம்னா எத்தனை சீட்டு போயிடும், 179 சீட் யார் கொடுத்துடணும், பெண்கள் கொடுத்துடணும். அப்ப இது வரைக்கும் அந்த சீட்ல யார் இருக்கா, ஆண்கள் இருக்காங்களே. அப்ப எல்லா கட்சியிலையும் எல்லா தொகுதிகளிலும் அந்தந்த கட்சி ஆண்கள் ஃபேஸை நிக்க வச்சு லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யார் இருப்பா, மேல் தான் இருப்பான். இப்போ 179 சீட் கேர்ள்ஸ்க்குன்னா ஆல்ரெடி இருக்கிற மேல் என்ன பண்ணி ஆகணும், சீட்டு தரணும்ல. அப்போ இதுக்கு ஈஸியஸ்ட் என்ன, ரொம்ப சிம்பிள். இந்த லோக்சபா சீட் என்ன பண்ணிடலாம், அதிகமாக்கிடலாம். 545 இருந்து 815 எப்படி அதிகமாக்கலாம், டீலிமிடேஷன் பண்ணலாம். 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி டீலிமிடேஷன் பண்ணா சீட் என்ன ஆகுது, 545 இருந்து 815 அதிகமாகுது. இப்போ 815ல 33% ரிசர்வேஷன், எத்தனை சீட்டு, 269 சீட்ஸ் ஃபார் உமன். யோசிக்க முடியுதா. அப்போ ஆல்ரெடி இருக்கிற மேல் இருப்பாங்களே 545, தே ஆர் சேஃப். இப்போ எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு, அந்த சீட்ஸ்ல தாராளமா பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா
கொடுக்க முடியும். லாஜிக் புரியுதுல? எஸ். சில பேர் கன்ஃபியூஷனா இருக்கலாம். இப்படி யோசிங்களேன். டிஎம்கே வச்சுக்கங்க. இப்போ டிஎம்கே வந்து எல்லா தொகுதியிலையும் ஒரு செல்வாக்கான கட்சியால எலெக்ஷன் நிக்க வச்சிருவாங்க. கரெக்டா? ஏன்னா 50 இயர்ஸா 60 இயர்ஸா கட்சி அது. அப்ப எல்லா தொகுதியிலுமே ஒரு கேண்டிடேட் எல்லாம் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் யாரா இருப்பாங்க? ஆண்கள் தான். இப்ப சொல்லியாச்சு, சட்டமன்றத்திலையும் 33% உமன் சீட்ஸ். வேற வழியே இல்ல. சில தொகுதிகளில் இது வரைக்கும் ஒர்க் பண்ண ஆண்களை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு ஒரு உமன் கேண்டிடேட்டை போகணும். கரெக்டா? அப்ப இது வரைக்கும் ஒர்க் பண்ண அந்த கட்சியில ஒர்க் பண்ண ஆண்களுக்கு என்ன கிடையாது? சீட்டு போகுது இல்ல. அவங்க சீட்டு தான் யார் வரா? பெண்கள் வருவாங்க. அப்ப அதுக்கு ஈஸியஸ்ட் வழி டீலிமிட்டேஷன். சீட்ஸ் அதிகமாக்கிட்டா இவங்க எல்லாருமே இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா நிறைய தொகுதி கிடைக்குது. இந்த தொகுதியில் என்ன பண்ணிடலாம்? ரிசர்வேஷன் கொடுத்துடலாம். ஓகேல? அப்போ டீலிமிட்டேஷன்ன்றது ஜென்ரலா பார்க்கும்போது லோக்சபாவோட சீட்டை, சட்டமன்றத்தோட சீட் அதிகமாக்குறோம். அண்ட் ஆல்சோ உமன் ரிசர்வேஷனுக்கான சீட்ஸ் ஈஸியா இது வரைக்கும் இருக்கிற ஆண்களை டிஸ்டர்ப் பண்ணாத பெண்களுக்கு சீட்ஸ் கொடுக்க முடிகிறது. கரெக்ட் தானே? எஸ். ஸோ ஒன் சைடு ரிவிஷன் பண்ணலாமா? ஸோ கவர்மெண்ட் டீலிமிட்டேஷன் பண்ண போது டீலிமிட்டேஷன் பண்றதுக்கு பார்லிமெண்ட்ல நிறைய பில்ஸ் கொண்டு வருது. அதில் ஃபர்ஸ்ட் பில் 131st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். இந்த பில் ஏன் முக்கியம்? ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிருக்கு? 2026 வரைக்கும் 1971 சென்சஸ் தான் பயன்படுத்தணும் சொல்லி ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இந்திரா காந்தி பண்ணாங்க, வாஜ்பாய் பண்ணாங்க. அந்த ஃப்ரீஸ் பண்ணதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு கான்ஸ்டிடியூஷனை திருத்துறோம். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ என்ன அப்டேட் பண்றோம்? 1971 தேவையில்லை. 2011 பேஸ் பண்ணி சென்சஸ் பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணலாம். ஸோ 2011 பேஸ் பண்ணி பார்க்கும்போது 543 இருந்து மேக்ஸிமம் 850 லெவலுக்கு லோக்சபா சீட்டை அதிகமாக்கலாம். பார்லிமெண்ட் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஸ்டேட்டோட சட்டமன்றம் இருக்குல்ல, அசம்பிளி, அதுலயும் சீட்டை அதிகமாக்கலாம். பிளஸ் உமன்ஸ் ரிசர்வேஷன். இந்த 850 சீட்ல 33% ரிசர்வேஷன் ஃபார் உமன். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி? 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி. சோ இப்போ பார்த்தது ஃபர்ஸ்ட் பில். ரெண்டாவது பில் டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வராங்க. இதுக்கு என்ன பிளான் சொல்லியாச்சு. 2011 சென்சஸ் படி இவ்வளவு சீட் அதிகமாக்க போறோம் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த ஃப்ரீஸ் பண்ணதை தூக்கியாச்சு. இதை பண்ண போறது யார்? 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி பார்த்து இத்தனை சீட்டை பிரிக்கிறாங்கல்ல, இந்த ஒர்க் யார் பண்ண போறா? டீலிமிட்டேஷன் கமிஷன் தானே பண்ணும். ஸோ 2026 டீலிமிட்டேஷன் என்ன பண்ணுது? ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷனை உருவாக்குது. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன்ல யார் மெம்பரா இருப்பாங்க? கமிஷனா குழு தானே. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் சேர்மனா இருப்பாரு. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் பிளஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், இவங்க எல்லாம் சேர்ந்த குழு தான் டீலிமிட்டேஷன் கமிஷன். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு 5 MP 5 MLA சேர்ந்து என்ன பண்ணலாம்? அசோசியேட் பண்ணலாம். ஓட்டு போட முடியாது, அந்த ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷனோட வேலை என்ன? லோக்சபாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை சீட் கிடைக்க போகுது அந்த 850ல, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள எத்தனை சீட் அதிகமாக்கணும். அடுத்து முக்கியமானது, இது ஸ்டேட்னா, இது ஒரு தொகுதினா, ஒரு தொகுதியில பவுண்டரி இருக்குல்ல, ஒரு ஏரியான்னு சொல்றதுக்கான பவுண்டரியை ரீஃபார்ம் பண்றது, மாத்துறது. எந்த தொகுதியில எஸ்சிக்கு ரிசர்வேஷன், எந்த தொகுதியில எஸ்டிக்கு ரிசர்வேஷன், எந்த தொகுதியில பெண்கள் ரிசர்வேஷன், இதெல்லாம் முடிவு பண்றது டீலிமிட்டேஷன் கமிஷன். ஓகேவா? சோ டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன ஒரு டிராஃப்ட் கொடுக்குதோ, அது என்ன சொல்லுதோ, இந்த ஸ்டேட்டுக்கு இத்தனை சீட்டு, சட்டமன்றத்தில் ஒரு சீட்டு, ரிசர்வேஷன் என்ன டிராஃப்ட் தருதோ, என்ன டிராஃப்ட் கொடுக்குதோ, அதை சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட முடியாது. இட் cannot be challenged in court. மூணாவது பில் யூனியன் டெரிட்டரிஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில். இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் 2011 சென்சஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இது ரெண்டு பில்லுமே யூடிக்கும் பொருந்தும். டெல்லி, ஜம்மு காஷ்மீர், புதுச்சேரி, இந்த யூடிக்குமே இந்த டீலிமிட்டேஷன் அப்ளை ஆக போகுது. மூணாவது பில். ஓகேல? சோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் லோக்சபா எத்தனை சீட் இருக்கும்? 543 இருந்து 850 அதிகமாக போதா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரிஜினலா உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட் இருந்தது 80 சீட்ஸ். இப்போ 2011 அப்புறம் 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் 850 சீட்ஸ்ல 120+ சீட்ஸ் யூபிக்கு மட்டும். 850ல 120 யூபிக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பீகார் ஒரிஜினலா 1970s பார்க்குறோம். ஒரிஜினல் 40 சீட்ஸ். 2011 பேஸ் பண்ணி 65+ சீட்ஸ். அப்போ எல்லா ஸ்டேட்டுக்கு என்ன ஆகுது? சீட்ஸ் அதிகமாகுது. தமிழ்நாடுக்கு 1970s பேஸ் பண்ணி 39 சீட். 2011 பேஸ் பண்ணி 44ல இருந்து 48 சீட்ஸ். கேரளா 20 சீட்ல இருந்து 23+ 24 வரும். பயன்படுத்தல. அப்ப எல்லா ஸ்டேட்டுக்கும் பாக்குறதுக்கு 39ல இருந்து 44, 20ல இருந்து 24 அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பட் நீங்க ப்ரீவியஸ் நம்பரை கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது இந்த 850ல கம்பேர் பண்ணி பார்க்கணும். 850ல 44ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? இந்த 850ல 23 எத்தனை பர்சன்டேஜ்? லாஜிக் புரியுதா? அகைன் சொல்றேன். சி, கேரளா வச்சுக்கலாம். 543 சீட் இருக்கும்போது கேரளா கிடைச்ச சீட் எத்தனை? 20. 543ல 20 சீட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? இப்போ வந்து 850 சீட்ல 23 சீட் கிடைக்குதா கேரளாக்கு? பார்க்க அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. பட் 850ல 23 சீட்ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? ரொம்ப கம்மி இல்லை. அப்போ நம்பர்ஸ் அதிகமாக இருக்கு. இப்போ கேரளா மாதிரி தமிழ்நாடுக்கு நம்பர் அதிகமாக இருக்கு. இப்போ டோட்டல் சீட்ல பார்க்கும்போது நம்பர் ஆஃப் சீட்ஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்கு? கம்மியா இருக்குல்ல. அப்போ ஓட்டு போடும்போது நம்மளோட வாய்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும் பர்சன்டேஜ்ல. கேரளா விட்டுருங்க, தமிழ் வச்சுக்கலாம். தமிழ்நாடு 39 சீட்டா அவுட் ஆஃப் 543. இப்போ ரீசென்ட் சீட் 44 வச்சுக்கலாம் அவுட் ஆஃப் 850. இப்போ 543ல 39ன்றது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்? 7.2%. 1970 சென்சஸ் பேஸ் பண்ணி லோக்சபாவோட டோட்டல் சீட்ல தமிழ்நாடோட ஷேர் வந்து 7%. இப்போ நியூ சீட்டிங்ல அவுட் ஆஃப் 850ல 44ன்றது 5.8%. தமிழ்நாடோட ஷேர் எப்படி இருக்கு? பார்க்க கம்மியா இருக்கு. அப்போ ஷேர் கம்மினா வாய்ஸ் கம்மி, இன்ஃப்ளூயன்ஸ் கம்மி.
இதான கான்ஃப்ளிக்ட். எஸ். ஸோ ஓகேல, எல்லா பேசிக்ஸ் கிளியர் ஆயிடுச்சுல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த பேசிக்ஸ் பொலிட்டிக்கல் லெவலில் பார்க்கலாம். ஸோ பாலிடிக்ஸ் லெவலில் ஒரு சின்ன பேசிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். இந்த டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்கல்ல, அந்த 543 சீட்ல இருந்து 850 மாற்ற போறாங்கல்ல பார்லிமெண்ட்ல சீட். இந்த டீலிமிட்டேஷனால இந்தியாவில் எந்த பகுதிக்கு அட்வான்டேஜ்? நார்த்துக்கா சவுத்துக்கா? நார்த்துக்கு தானே. அதில் கிளியர் ஆயிட்டீங்களா? யூபி, எம்பி, பீகார், ராஜஸ்தான். இந்த நார்த்தன் இந்தியாவில் தான் 1970s இருந்து 2020க்குள்ள பாப்புலேஷன் செம்ம அதிகமாக இருக்கு. ஸோ பாப்புலேஷன் அதிகம்னா பார்லிமெண்ட்ல சீட்ஸும் அதிகம் இல்லை. ஸோ டீலிமிட்டேஷனால பார்லிமெண்ட்ல யாருக்கு அதிகமான பவர் கிடைக்க போகுது? நார்த்தன் இந்தியா. யாரோட வாய்ஸ் பவர் குறைய போகுது? சவுத் இந்தியா. அப்போ சவுத் இந்தியாவுக்கு டீலிமிட்டேஷன் பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அதனால அந்த ஃபேக்சுவலாக பார்த்தோம். இப்படி யோசிங்களேன், பிஜேபி தான் இப்போ தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி பண்ணுது நேஷனல் லெவலில். இப்போ அது காசு இருக்கும்ல, 4th டேர்மும் நம்ம ஒரு ஆசை இருக்கும்ல. அப்போ 4th டேர்ம் 2029 நடக்க போற நேஷனல் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு டீலிமிட்டேஷன் ஒரு பாலிடிக்ஸா யூஸ் ஆகும்ல. இப்போ லோக்சபால 543 சீட், ஓகேவா? இப்போ 850 சீட் அதிகமாக போறாங்க. இந்த 850 சீட்ல முக்காவாசி சீட் எங்க இருக்கு? நார்த் இந்தியாவில் இருக்கு. நார்த் இந்தியாவில் ஆல்ரெடி எந்த கட்சி டாமினன்ட்? பிஜேபி. அப்ப சவுத் இந்தியாவோட ஓட்ஸ் இல்லாமலே சவுத் இந்தியாவில் எந்த சீட்ஸ் வாங்கலனாலும் நார்த் இந்தியாவில் கிடைக்கிற சீட்ஸை வச்சுக்கிட்டு லோக்சபாவில் 850 மெஜாரிட்டி வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் புரியுதுல. மேபி இந்த நம்பர் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணல. 1971 பேஸ் பண்ணி பார்த்தா 543. இந்த 543ல லோக்சபாவில் இருக்கிற 543 சீட்ஸ்ல சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு எத்தனை சீட்ஸ் இருக்கும்? தோராயமா ஒரு 125ல 129 சீட். 543ல 129. இப்போ 2011 பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ண போறோம். சீட்ஸ் 540ல இருந்து 850 மாத்தியாச்சு. இப்போ சவுத் இந்தியாவோட டோட்டல் சீட்ஸ் 850க்கு ஒரு ஆவரேஜா சொல்லணும்னா எவ்வளவு இருக்கும்? 160 பிளஸ் சீட்ஸ் இருக்கும். யோசிக்க முடியுதா? அப்ப 850ல இந்த 160 சீட் கிடைக்கலனா கூட பாதிக்கு பாதி மெஜாரிட்டி எங்க இருக்கு? நார்த் இந்தியாவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. கரெக்டா? சோ அப்ப என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? டீலிமிட்டேஷன் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாமா? பொலிட்டிக்கலா அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இப்போ எல்லா கட்சியும் என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த டீலிமிட்டேஷன் பண்றாங்கல்ல, இது ஒரு கவர்மெண்ட் எப்போ தோணுதோ அப்போ ஒரு பில்லை பாஸ் பண்ணி உருவாக்க கூடாது. ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எவ்ரி 10 இயர்ஸ்க்கு சென்சஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கடைசியாக பார்த்தோம் 2011 பார்த்தோமா? 2011ல சென்சஸ் எடுத்தாச்சு. 2011ல சென்சஸ் பண்ணி முடிச்சாச்சு. பாப்புலேஷனுக்கு தெரியும். பட் நம்ம என்ன பண்ணல? அந்த சென்சஸை பயன்படுத்தல. எதுக்கு? பார்லிமெண்ட் சீட்டை 543ல இருந்து அதிகமாக்கல. என்ன ரீசன்? வாஜ்பாய் என்ன பண்ணிருக்காரு? 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கான்ஸ்டிடியூஷன்ல அப்டேட் பண்ணிட்டாரு. என்ன சொல்லிருக்காரு? 2026 வரைக்கும் லோக்சபாவோட சீட்டை 543ல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க. 2026 வரைக்கும் 1971ல என்ன பாப்புலேஷனோ அதுக்கேற்ற சீட்டு தான் அலோகேட் பண்ணணும். என்ன ரீசன்? டீலிமிட்டேஷன் பண்ணா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. டீலிமிட்டேஷன் பண்ணா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட வாய்ஸ் லோக்சபால சீட்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ பிரச்சனை வரும். ஸோ இப்போதைக்கு டீலிமிட்டேஷன் பண்ணாதீங்க. அப்போ டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா 2026 முடியட்டும். இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் அப்டேட், 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, 2026 முடியட்டும். 2026க்கு அப்புறம் நடக்க போற ஃபர்ஸ்ட் சென்சஸ் இருக்கும்ல, அந்த சென்சஸ் வரட்டும். 2026க்கு அப்புறம் நடக்க போற பாப்புலேஷன் கவுண்டிங் சென்சஸ் நடக்கட்டும். அந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணிக்கங்க. இதான் அப்டேட். கரெக்டா? அப்ப வாஜ்பாய் கவர்மெண்ட் 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க, 2026 வரைக்கும் டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது. 2026க்கு அப்புறம் ஒரு சென்சஸ் எடுப்பாங்க. அந்த சென்சஸை பேஸ் பண்ணி தான் டீலிமிட்டேஷன் பண்ணலாம். பிஜேபி என்ன யோசிக்குது? இப்போ 2026ல சென்சஸ் ஆரம்பிச்சாச்சு. பட் சென்சஸ் முடியறதுக்கு 2 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷனுக்கு ஒரு 3 வருஷம் ஆயிடும். எலெக்ஷன் எப்போ? 2029 எலெக்ஷன்ல. அப்ப 2029 எலெக்ஷன் டைம்லலாம் டீலிமிட்டேஷன் பண்ணி முடிக்க முடியாது. டீலிமிட்டேஷன் முடிக்கிறதுக்கு 2029 ஆயிடும். அப்ப நம்மளோட ட்ரீம் என்ன ஆகாது? சக்சஸ் ஆகாது. இப்பவே டீலிமிட்டேஷன் பண்ணிட்டா சீட்ஸ் அதிகமாகும். நார்த் இந்தியாவில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? கான்ஸ்டிடியூஷனை மாத்தலாம். என்ன மாத்தலாம்? 2026 சென்சஸ் டிலே ஆகிறதுனால இதுக்கு முன்னாடி சென்சஸை பார்த்து டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க? வார்த்தை மாத்துறாங்க. சோ பார்லிமெண்ட் நினைச்சா எந்த சென்சஸை பயன்படுத்தி டீலிமிட்டேஷன் பண்ணலாம்ன்றத முடிவு பண்ணிக்கலாம். அப்ப எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ 2011 எடுத்துக்கலாம். இப்போ 2011 ரெடியா இருக்கு, பாப்புலேஷன் ரெடியா இருக்கு. என்ன பண்ணணும்? டீலிமிட்டேஷன் மட்டும் பண்ணணும். 2 வருஷத்துல முடிச்சிடலாம். அப்போ 2029ல டீலிமிட்டேஷன் பண்ண சீட்ஸுக்கு எலெக்ஷன் வச்சிடலாம். இது ஒரு பாலிடிக்ஸ். ஒரு கிளியர் இல்ல? பேசிக் போக்கல. எஸ். இப்போ இதே பேசிக்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் 2026ல இப்போ என்ன பண்றாங்க? வீடு வீடா சென்சஸ் ஸ்டார்டட். இந்த சென்சஸ்ல உங்க நேம், ஏஜ் எல்லாம் ஓகே தான். கூட எக்ஸ்ட்ரா கேஸ்ட் எடுக்கிறாங்க. கேஸ்ட் சென்சஸும் எடுக்கிறாங்க. ஒருவேளை கேஸ்ட் சென்சஸ் எடுத்தா இந்தியா முழுக்க யாரோட பாப்புலேஷன் அதிகமாயிடும்? ஓபிசியோட பாப்புலேஷன் அதிகமாயிடும். அப்ப கேஸ்ட் பேஸ்ட் என்ன ஆகலாம்? மேபி ஓட்ஸ் பிரியலாம். லாஜிக் புரியுதா? இப்போ லோக்சபாவில் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸோட சீட்ஸ் கிடைச்சா 850 சீட் வச்சுக்கலாம். நிறைய சீட்ஸ் எங்க இருக்கு? நிறைய சீட்ஸ் எங்க இருக்கு? நார்த் இந்தியாவில். அப்ப நார்த் இந்தியாவை டேப் பண்ணா, ஃபோக்கஸ் பண்ணா நமக்கு லோக்சபா மெஜாரிட்டி கிடைச்சிரும். லோக்சபாவில் மெஜாரிட்டி கிடைச்சிரும். பட் 2026 சென்சஸை பயன்படுத்தினா பாப்புலேஷன் தெரிஞ்சிடும். பிளஸ் நார்த் இந்தியாவில் ஓபிசி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓபிசி குரூப்ஸ்ல
பாப்புலேஷன் தெளிவா தெரியும். அப்ப காஸ்ட் வைஸ் சீட்ஸ் பெரிய வாய்ப்பு இருக்கு. எல்லா ஓபிசி மக்களும் பிஜேபி போடுவாங்கன்றது ஃபேக்ட் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? 2011 சென்சஸ் எடுத்துக்கிட்டா 2011 பயன்படுத்தினா பாப்புலேஷன் ரெடியா இருக்கு. காஸ்ட் பேஸ் பிரிக்கல. அப்ப ஓபிசி பாப்புலேஷன் எவ்வளவு தெரியாது. ஓரளவுக்கு சேஃப் பிஜேபி. இன்னொரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் அண்ட் ஆல்சோ இன்னொரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கு. பிஜேபிக்கு இன்னொரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட் எலெக்ஷன் இருக்குல்ல, சிஎம் எலெக்ஷன், எல்லா ஸ்டேட் எலெக்ஷனையும் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஸ்டேட் எலெக்ஷனையும் அண்ட் நேஷனல் எலெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே எலெக்ஷனை கனெக்ட் பண்ணணும். ஒரே நாளில் எலெக்ஷன் நடத்தணும். யோசிக்க முடியல. நான் ஓட்டு போட போனா ஒரே டைம்ல 2 ஓட்டு போடுவோம். நேஷனல்ல யாரு ஜெயிக்கணும், ஸ்டேட்ல யாரு ஜெயிக்கணும். ஸோ அடுத்த 5 இயர்ஸ்க்கு இந்தியா முழுக்க எந்த எலெக்ஷன் கிடையாது. நான் பார்க்கணும்ல, இந்த வருஷம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன், அடுத்த வருஷம் வேற ஸ்டேட்ல எலெக்ஷன். அப்போ இந்தியாவில் எல்லா வருஷமும் ஏதோ ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளமா இருக்கு. இது பிஜேபி சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கப்புறம் இந்தியாவில் எலெக்ஷன் நடக்கணும்னா 5 இயர்ஸ் ஒன்ஸ் எலெக்ஷன். எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரே டைம் எலெக்ஷன். அந்த டைம்ல நேஷனல் எலெக்ஷன் முடிஞ்சிடும். இது பிஜேபியோட எய்ம். ஸ்டேட்ஸ் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. எல்லா ஸ்டேட்ஸ் எலெக்ஷனும் அந்த ஸ்டேட்ல எப்போ நடந்து முடியுதோ, எப்போ 5 இயர்ஸ் ஆட்சி முடியுதோ அப்பதான் நடக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நேஷனல் எலெக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஸ்டேட்டும் நடக்கிறது தப்பு. அது ஃபெடரலிசம் ஆங்கிள் தப்பு. ஸ்டேட்டோட ஆட்டோனமி போற மாதிரி இருக்கலாம், கரெக்டா? பட் பிஜேபிக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? டீலிமிட்டேஷன். 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி இப்போ வந்து லோக்சபால இருக்கிற சீட்ஸ் இருக்குல்ல 543, எதை பேஸ் பண்ணி? 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி. அதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற சட்டமன்றம் இருக்குல்ல, சட்டமன்றத்தோட சீட் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு மனப்படமா தெரியும்ல எத்தனை சீட் இருக்கு? 234 தொகுதி சொல்லுவாங்கல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிறது மொத்தமா 234 தொகுதி. எதுக்கு? சட்டமன்றத்துக்கு. 5 இயர்ஸா 10 இயர்ஸா 15 இயர்ஸா சொல்லிட்டு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இப்போ ரீசன்ட் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டேட்டோட சட்டமன்றத்தில் சீட் பண்ணல அதிகமாக்கணும்ல. அப்ப எல்லா ஸ்டேட்லயும் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா ஸ்டேட்லயும் தொகுதி என்ன பண்ணியாகணும்? அதிகமாக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லயுமே என்ன பண்ணியாகணும்? டீலிமிட்டேஷன் பண்ணியாகணும். எல்லா ஸ்டேட்டோட சட்டமன்றத்திலையும் சீட்டை அதிகமாக்கணும். அப்ப இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்ஸும் இது பண்ணி முடிக்க ஒரு 3 இயர்ஸ் ஆகும், இல்ல 2 இயர்ஸ் ஆகும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காமன் டேட்ல எலெக்ஷன் வச்சு முடிக்கலாம். லாஜிக் புரியல. இப்போ எல்லா ஸ்டேட்லயுமே சீட்டோட நம்பர் மாறப்போகுது. அப்ப சீட்லாம் மாறதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் நம்பர் வரும்ல, ஒரு ஃப்ரெஷ் நம்பர் வரப்போகுது. அப்ப என்ன பண்ணலாம்? இந்தியா முழுக்க ஃப்ரெஷ் எலெக்ஷன் வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, கரெக்டா? ஸோ இதெல்லாம் பேசிக் பொலிட்டிக்கல் ஆங்கிள். அப்ப இந்த பொலிட்டிக்கல் ஆங்கிளுக்கு தமிழ்நாடு இல்லைன்னா சவுத் இந்தியா என்ன கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்கலாம்? கொஸ்டின் புரியுதா? டீலிமிட்டேஷன் பண்ணா சவுத் இந்தியன் வாய்ஸ் குறைஞ்சிரும். அப்ப டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் என்ன? நிறைய ஆர்குமெண்ட் இருக்கு. ரொம்ப சிம்பிளா இந்த 2 பாயிண்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன்ல 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 2026க்கு அப்புறம் நடக்கிற சென்சஸ் தான் 2026க்கு அப்புறம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் சென்சஸ் மட்டும் தான் டீலிமிட்டேஷன் பயன்படுத்தணும் தெரிய கொடுத்தாச்சு. ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல போட்டதுக்கு அப்புறம் கூட 2026க்கு முன்னாடி இருக்கிற ஒரு சென்சஸை எடுத்து டீலிமிட்டேஷன் பண்றதுன்றது இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி ராங். அப்போ இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை உடனடியாக ஸ்டாப் பண்ணலாம். இல்லைன்னா இப்படி ஆன்சர் பண்ணலாம். இன்னும் சிம்பிளா சொல்றேன். நம்ம ரீசெண்ட் நியூஸ்ல பார்த்தோம்ல, ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுச்சு? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட டாக்ஸ் அமௌண்ட்டை எல்லா ஸ்டேட்ஸுக்கும் எப்படி பிரிச்சு தரணுன்ற ஃபார்முலா சொல்லிச்சா? அந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணிருக்கு? டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் 30 இயர்ஸா 40 இயர்ஸா எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், டெமோகிராஃபி ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம், டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்டேட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரலாம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் உருவாக்கின ஃபார்முலாவில் 15% வெயிட் ஃபார் டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்ஸ். எந்த ஸ்டேட்ஸ்லாம் பாப்புலேஷன் பாலிசி எஃபெக்டிவா கம்மியாக்கி இருக்கோ பாப்புலேஷனை, அந்த ஸ்டேட்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? டாக்ஸ் அமௌண்ட்ல வெயிட்டேஜ் அந்த ஸ்டேட்ஸ்க்கு 15% ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் நான் பழைய நியூஸ் நான் பார்த்தது கரெக்டா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? எப்படி ஃபினான்ஸ் கமிஷன் டாக்ஸை பிரிச்சு தரும்போது டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸை ஃபார்முலாவில் ஆட் பண்ணிச்சோ, அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் பண்ண போற டீலிமிட்டேஷன் கமிஷனும் என்ன பண்ணலாம்? லோக்சபாவோட சீட்ஸை பிரிச்சு தரும்போது எந்த ஸ்டேட்ஸ்லாம் டெமோகிராஃபிக் ஸ்ட்ராங் பண்ணிச்சோ, பாப்புலேஷன் குறைச்சதோ, அதை ஒரு இண்டிகேட்டரா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து சீட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக்கலாம், கரெக்டா? எப்படி வந்து ஃபினான்ஸ் கமிஷன் எந்த ஸ்டேட்ஸ்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ரிவார்டு கொடுக்கலாம். 15% வெயிட்டேஜ் 15% வெயிட்டேஜ் சொல்லியிருக்கோ, அதே மாதிரி டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்ல முடியும். எந்த ஸ்டேட்ஸ்லாம் பாப்புலேஷன் குறைச்சிருக்கோ அந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் லோக்சபாவில் ஒரு ரிவார்டு உண்டு. அதே பரம் அடிக்கிறீங்க. அப்போ கவர்மெண்டோட ஒரு ஆம் ஃபினான்ஸ் கமிஷன் ரிவார்டு தருது. பட் டீலிமிட்டேஷன் கமிஷன் லோக்சபா சீட்டை பிரிக்கும் போது அதே ரிவார்டு தரலாம்ல, ஓகேவா? அண்ட் இன்னும் சில எக்ஸ்பர்ட் இன்னொரு ஆங்கிள் சொல்றாங்க. லோக்சபாவோட சீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க. ஓகே, எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க? பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தானே. ஏன் பாப்புலேஷன் மட்டும் பாக்குறீங்க? இந்தியாவோட ஜிடிபிக்கு எந்த ஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோ அந்த வெயிட்டேஜும் பாருங்க. லாஜிக் புரியுதா? சரி, நீங்க பாப்புலேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் கம்மியா இருக்கும், சில ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். பட் லோக்சபான்றது முக்கியமான பிளேஸ். அப்ப அதுக்கான சீட்டை முடிவு பண்றது போது வெறும் பாப்புலேஷன் மட்டும் ஏன் பாக்குறீங்க? நிறைய ஆங்கிள் பாருங்க. சில ஸ்டேட் வந்து பாப்புலேஷன்ல கம்மியா இருக்கும், பட் இந்தியாவோட ஜிடிபிக்கு அதிகமான வேல்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கும். அப்ப ஒவ்வொரு ஸ்டேட்டோட அந்த ஸ்டேட்டோட ஜிடிபி பாருங்க. அப்ப அந்தந்த ஸ்டேட்டோட ஜிடிபிக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டேஜ் என்ன பண்ணுங்க? அதிகமாக கொடுங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் கம்மியா இருக்கலாம், பட் இவங்க இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது அதிகம்.
ஜிடிபியில் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறதும் இந்த ஸ்டேட்ஸ் தான். அப்போ எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த ஆங்கிளுக்கும் லோக்சபா சீட்டு தரும்போது இதையும் வெயிட்டேஜில் ஆட் பண்ணிக்கங்க. ஓகேவா? என்ன ரீசன்? லோக்சபாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டோட வாய்ஸ் முக்கியம். அப்போ அந்த வாய்ஸை வெறும் பாப்புலேஷன் வச்சு மட்டும் பார்க்காம அண்ட் ஆல்சோ எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணியும் சீட்ஸ் அலோகேட் பண்ணுங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், அதை பேஸ் பண்ணி இன்னொரு ஐடியா என்ன சொல்றாங்க, இன்னொரு எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்ரெடி லோக்சபாவில் 543 சீட்ஸ் இருக்கு. இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்? 540 850. அப்போ எத்தனை சீட் எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோமோ அந்த சீட்ஸை வெறும் பாப்புலேஷன் மட்டும் பார்க்காம 1970s இருந்து 2011 வரைக்கும் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து தன்னோட டிஎஃப்ஆர் ரேட்டை 5 இருந்து 4 5 இருந்து 3 ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல யார் அதிகமாக டிஎஃப்ஆர் குறைச்சிருக்காங்களோ அந்த எஃபிஷியன்சிக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து சீட்ஸ் கொடுங்க. 1970s இருந்து எந்த ஸ்டேட் சூப்பரா ஃபாஸ்டா டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை குறைச்சிருக்காங்களோ அந்த ஸ்டேட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க. அதுக்கேற்ற வெயிட்டேஜ் ஆட் பண்ணுங்க. சீட்ஸ் பிரிக்கும் போது 540 இருந்து 840 சீட்ஸ் அதிகமாக போறீங்களா, அந்த சில சீட்ஸ்ல எந்த ஸ்டேட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், பாப்புலேஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், அதுக்கு சில வெயிட்டேஜ் கொடுங்க. அதுக்கு பேரு டிஎம்பிஆர் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல சேம் டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஃபார்முலா. ஃபினான்ஸ் கமிஷன் கம்பேர் பண்ணுவோம்ல, எஸ் சேம். ஓகேவா? அப்போ இந்த எல்லா ஃபார்முலாஸையும் நீங்க வந்து பயன்படுத்தி லோக்சபாவோட சீட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணா பார்க்க இருக்கும். ஃபெடரலிசம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. என்ன ரீசன்? இந்தியாவோட லோக்சபா இந்தியாவோட நேஷனல் பார்லிமெண்ட்ல இருக்க சீட்ஸ் வந்து வெறும் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி மட்டும் இல்லாம பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இருக்கு, எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு, டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி சீட் கிடைக்கும். சில ஸ்டேட்ஸுக்கு எக்கனாமிக் பேஸ் பண்ணி சீட்ஸ் கிடைக்கும். அப்போ நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லா ஸ்டேட்ஸுமே இந்த சீட்ஸ் அதிகமாக்குறது பண்ண மாட்டாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டாங்களே. ஓகேவா? ஸோ இது எல்லாமே லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல டிஸ்கஸ் பண்ண சில முக்கியமான ஃபார்முலாஸ். ஸோ மறுபடியும் இந்த வீக் டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறதுனால இப்போ நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் 1 மந்த் இன்னும் சில டிபேட்ஸ்லாம் வரலாம், அது லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த பாயிண்ட், இந்த எல்லா ஆர்குமெண்ட்ஸும் கேட்டதுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கு. பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க 540 இருந்து 850 சீட்ஸ் அதிகமாக்குனதுக்கு அப்புறம் கூட இந்த ப்ரொபோர்ஷன் பார்க்கும்போது பர்சன்டேஜ் பார்க்கும்போது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட சீட்ஸ் வந்து குறையல, அதிகம் தான் ஆயிருக்கு. நான் ஒரு நம்பர் பார்த்தோம்ல, கேரளாவுக்கு ஒரு நம்பர் அதிகமாகுது, தமிழ்நாடுக்கு நம்பர் பார்த்தோம்ல, அவங்க சொல்ற நம்பர் வேற. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க? ஸோ கவர்மெண்ட் சொல்ற ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இப்போ 543 சீட்ஸ் இருக்கா, இதுல சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளவு சீட் போகுது? 129 சீட்ஸ் அப்ராக்சிமேட்லி. இது பிஜேபி கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ இப்போதைக்கு 543ல 129 சீட்ஸ். இப்போ 543 இருந்து 850 சீட் அதிகமாக்கும் போது சவுத் இந்தியன் சீட்ஸ் 129 இருந்து இந்த 120ல பாதி எவ்வளோ? இந்த 120ல 50% எவ்வளோ? 60. ஸோ 50% ஆட் பண்ணிங்க, எவ்வளோ வரும்? 195 சீட்ஸ். 120ல பாதி 60. ஸோ 120 + 60 190 வருமா? அப்போ டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் சவுத் இந்தியன் ஸ்டேட்டோட சீட்ஸ் வந்து 50% அதிகமாக இருக்கு. அப்போ ஆல்ரெடி அதிகமாக இருக்கும் போது எதுக்கு இந்த டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜஸ்? எதுக்கு ஜிஎஸ்டிபி? எதுக்கு டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ்லாம்? ஆல்ரெடி சீட் அதிகமாக தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ அடுத்த பாயிண்ட், இப்போ இதே நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அதே மாதிரி பர்சன்டேஜாகவும் சொல்றாங்க. இந்த 543 சீட் இருக்கும்போது லோக்சபாவில் சவுத் இந்தியன் சீட்ஸ் 129, 543ல 129ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ஸ்? 23.76%. ப்ளஸ் சொல்லணும்னா 23%. ஸோ 543ல சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட ரெப்ரஸன்டேஷன் 23%. ஓகேவா? இப்போ அதிகமாக்கியாச்சு 850. இப்போ 850ல சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட சீட்ஸ் எவ்வளோ? 195. கால்குலேட் பண்ணுங்க. 850ல 195 எத்தனை பர்சன்டேஜ்? சேம் 23.86%. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சீட் அதிகமாக்குறதுக்கு அப்புறம் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட ப்ரொபோர்ஷன் பர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்களா? கம்மியாவே இல்லையே. 1970sல உங்க வாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜோ அதே வாய்ஸ் தான் இருக்கு. அப்ப அப்சல்யூட் நம்பராவுமே 129ல இருந்து 195 பர்சன்டேஜாவும் சேம். அப்படியே கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. அண்ட் ஆல்சோ சவுத் இந்தியன் பாத்தீங்களா, தனியா பார்க்கலாம். தமிழ்நாடு 543 சீட்ஸ்ல 39 சீட்ஸா ஃபர்ஸ்ட். 850க்கு அப்புறம் நீங்க சொன்ன நம்பர் கிடையாது. 39ல இருந்து 59 அதிகமாக போகுது. நீங்க 49 சொன்னீங்கல்ல, 50 சொன்னீங்களா? அப்படி கிடையாது. 39ல இருந்து 59 அதிகமாக போகுது. ஸோ தமிழ்நாடு வாய்ஸ் இந்த நம்பர் இருக்கும்போது 543ல தமிழ்நாடு பர்சன்டேஜ் 7.18%. 850ல 59 சீட்ஸ்ன்றது தமிழ்நாட்டுக்கு 7.23%. உங்க வாய்ஸ் பர்சன்டேஜ் குறையவே இல்லையே. ஓகேவா? ஸோ இது வந்து இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல வந்த டேட்டா. பட் நாம என்ன சொல்லலாம்? ஓகே, பாப்புலேஷன் வைஸ் போட்டதுக்கு வந்துருச்சு. ஓகே, ஏன் பாப்புலேஷன் மட்டும் பாக்குறீங்க? எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு சேர்த்த மாதிரி எக்ஸ்ட்ரா சீட் கொடுங்க. குட் கவர்னன்ஸ்க்காக, பாப்புலேஷன் குறைச்சதுக்காக, இந்த குட் கவர்னன்ஸ்க்காகவும் வெயிட்டேஜ் கொடுங்க. அப்படி பார்க்கும்போது 1970s விட 2011ல நீங்க சொன்ன பர்சன்டேஜை விட இன்னும் அதிகமாகவே சீட் கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கொடுங்க கேட்க முடியும். ஓகேவா? அப்போ இதுக்கு பேர் வந்து இந்த டிமாண்டுக்கு பேர் என்ன கிடையாது? ரீஜனலிசம் கிடையாது. இட் இஸ் லெஜிட்டிமேட் கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின். எந்த ஸ்டேட் டெவலப் ஆகுதோ டெவலப் ஆகிற ஸ்டேட்டுக்கு என்கரேஜ் பண்ண வேண்டியது சென்ட்ரலோட வேலை. ஸோ இந்தியாவோட ஃபெடரலிசம் இஸ் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஃபெடரலிசம். பார்லிமெண்ட்ல எந்த மாதிரி சீட்ஸ் அலோகேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணா இந்தியாவோட டெவலப்மெண்ட் யூஸ் ஆகுமோ அந்த ஆங்கிள் சீட்டை பிரிச்சு கொடுங்க. ஸோ டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்க சீட்ஸை பிரிச்சிங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ் என்ன பண்ணும்? போட்டி போட்டு இந்தியாவோட டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண ஆசைப்படும். ஒவ்வொரு ஸ்டேட்டும் தன்னோட growth இம்ப்ரூவ் பண்ணும், கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ஒவ்வொரு ஸ்டேட்டும் போட்டி போட்டு டெவலப் ஆச்சுன்னா இந்தியன் ஆகும் விக்சித் பாரத், டெவலப்டு இந்தியா மாறிடும். அப்போ டெவலப்டு இந்தியா மாத்துறதுக்கான ட்ரீம் என்னன்னா பார்லிமெண்ட்டோட லோக்சபாவோட சீட் அலோகேஷன்ல இருக்கு. லோக்சபாவோட சீட் அலோகேஷன் பாப்புலேஷன் மட்டும் பார்க்காம டாக்ஸ் கான்ட்ரிபியூஷன், ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், குட் கவர்னன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இதுக்கு பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா
தட் இஸ் தி ரியல் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஃபெடரலிசம். ஓகேவா? அப்போ என்ன ஆர்குமெண்ட் வைக்காதீங்க. தமிழ்நாடுக்கு 39ல இருந்து 59 சீட் அதிகமாகுது, கேரளாவுக்கு 20ல இருந்து 30 அதிகமாகுது, கர்நாடகாவுக்கு 28ல இருந்து 42 அதிகமாகுது, ஆந்திராவுக்கு 25ல இருந்து 38 அதிகமாகுது, தெலுங்கானாவுக்கு 70ல இருந்து 26 அதிகமாகுது. இவ்வளவு அதிகமானாலும் நீங்க சொன்னபடி பார்த்தாலும் 1970ஸ்ல சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட பர்சன்டேஜ் வாய்ஸ் பர்சன்டேஜ் 545 என்ன பர்சன்டேஜோ அதுதான் இருக்கு. 1970ஸ்ல என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதே பர்சன்டேஜ் தான் இருக்கு. நம்பர்ஸ்ல பார்க்க அதிகமா இருக்கு. பட் 850ல கம்பேர் பண்ணும்போது இந்த எல்லா நம்பர்ஸுமே 1970ஸ்ல என்ன பர்சன்டேஜ்ல வச்சோ அதே பர்சன்டேஜ் தான் காட்டுது. விச் மீன்ஸ் லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் எல்லா ஸ்டேட்ஸோட டெவலப்மெண்ட் இருக்குல்ல, குட் கவர்னன்ஸ், எஃபிஷியன்சி, இதுக்கு நீங்க ரிவார்டே தரல. ஸோ குட் கவர்னன்ஸை வெயிட்டேஜ் பண்ணாத வந்த பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணுங்க. ஆக்சுவலாக பார்த்தனா இது எல்லாமே பேசிக் லெவல் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான். இன்னும் நிறைய ஆங்கிள் கூட நிறைய பர்ஸ்பெக்டிவ்ல கூட சென்ட்ரல் கவர்மெண்டோட டிலிமிடேஷனை கொஸ்டின் கேட்க முடியும். பட் இந்த வீடியோட லென்த் பேஸ் பண்ணி இந்த பேசிக் லெவல் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்ல 10 டேஸ்ல என்ன சில ஆர்குமெண்ட்ஸ்லாம் வரும், அதை கம்பேர் பண்ணி செகண்ட் கிளாஸ்ல ஷேர் பண்றேன். அண்ட் இந்த கிளாஸ்ல ஏதாவது ஒரு ஐடியாவோட டேர்மையோ இல்லை கான்செப்டையோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டேன், கன்ஃபியூஷனாக இருக்குன்னு அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்.